மலையனூருக்கு போறதுக்கு ரெடி ஆயிங்க எல்லாம் பேக் பண்றேன். ஆமா, தம்பிக்கு தேவையானதெல்லாம். போன மாசம் போனோமா, போன மாசம் யதார்த்தமா தான் எங்க அம்மா பக்கத்து வீட்டு தம்பி, ஒரு தம்பி, சின்ன தம்பி தான், சின்ன தம்பி வந்து வாக்கு சொல்றான் போய் கேட்டுனுவேன் அப்படின்னு சொன்னிச்சா. போன மாசம் போய் கேட்டோம். நல்லா சொன்னான், சின்ன குட்டி பையன். அப்புறம் போன மாசம் நாங்க மலையனூருக்கு போயிருந்தோம். எவ்வளவு அழகா பேய் முடுக்குறான். உக்காந்துக்கிறவங்களெல்லாம் இழுத்துன்னு போறான். அவங்க இழுத்துன்னு போயிட்டு உக்கார வச்சுன்னு பேய்க்கிறவங்களெல்லாம் எத்தனை பேய்க்குது அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. கண்ணுக்கு ஏன் தம்பிக்கு வேர்க்கும்ல, அதுக்குதான். அப்புறம் அந்த குட்டி பையனுக்கு வந்து சாமி வந்து எத்தனை பேய், யார் யாருக்கெல்லாம் பேய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது. அப்படியே உக்காந்துக்கிறவங்க அப்படியே இழுத்துன்னு போய் உக்கார வச்சுட்டு ஒவ்வொரு எத்தனை பேய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு உச்சந்தலையில வந்து எடுக்கிறான். எடுத்துட்டு பேம்பஸ் எடுத்துக்கலாமா? இல்ல தம்பிக்குதான் எங்க அம்மா. அதுக்கப்புறம் உச்சந்தலையில இருக்கிற முடியை எடுத்து எத்தனை பேய்க்குதுன்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியுதுங்க, அந்த குட்டி பையனுக்கு. அப்புறம் முடியை எடுத்து ஒன்னொன்னா எத்தனை பேய்க்குதா ஒன்னொன்னா பிரிச்சுட்டு வேப்பல் வந்து அந்த பேய் அந்த முடியை வந்து சுத்தி விடுறது. சுத்தி விட்டுட்டு மலையனூருக்கு போயிட்டு அங்க தீர்த்தங்குளம் இருக்கும்ல, அந்த தீர்த்த குளத்துல போயிட்டு உக்கார வச்சுட்டு நான் அப்புறம் கற்பூரம் ஒரு வெத்தலும் வந்து வாங்க சொல்றாங்க. வாங்கிட்டு அங்க போய் உக்கார வச்சுட்டு அந்த தீர்த்த குளத்துல அப்புறம் அந்த கற்பூரமும் அந்த வெத்தலையும் வச்சு அந்த கட்டுறாங்கல்ல அந்த வேப்பல முடியல அது அறுத்து அந்த கற்பூரத்துல பத்த வச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம போயிட்டு அந்த கங்கையில போயிட்டு குளிக்கணும். நான் சொல்றது அப்படியே நடக்கும். அப்போ நான் காட்டுறேன் வீடியோல, முழுசா பாக்கணும். அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஆமா, இன்னும் எதுனா எடுக்கலாமா சார்ஜர்? அதுக்கப்புறமா அங்க போயிட்டு தீர்த்த குளத்தை போய் முழுவி எழுந்து வந்துட்டு சாமி கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் முடிச்சுட்டு வந்துட்டு அங்க பஸ்ஸுக்கு வருவோம்ல, அங்க வந்து வாக்கு சொல்றாங்க. அங்க வந்து வாக்கு சொல்றாங்க உட்காந்து. அப்புறம் அந்த பேய் பிடிச்சவங்களுக்கு எல்லாம் சாமி அழைக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்புறம் சாமி அழைச்சிட்டு அப்புறம் வாக்கு சொல்றாங்க. வாக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டு பஸ்ல ஏறி உக்காந்துக்கிறது தான். அப்புறம் 12 மணிக்கு ஊஞ்சல் சாமிக்கு ஊஞ்சல் பாக்குறது. போன மாசம் பார்த்தேன். ஊஞ்சல் பாக்குறவங்க ஊஞ்சல் பார்க்க போயிடுவாங்க. சரி, தம்பிக்கு மட்டும் ஒரு பேம்பஸ் மட்டும் வெளியே தைச்சுக்குவாங்க. ஆமா, போட்டுன்னு போனோம்ல. பஸ் வேற 8 மணிக்கு ஏட்டாங்குது. நம்ம அதுக்குள்ள போயிட்டு இன்னும் எடுக்கல. இப்ப நம்ம கிளம்பலாம். பஸ் வந்து 8 நம்ம போயிட்டு கிளம்பிட்டு என்னென்ன நடக்குது நான் சொல்றதெல்லாம் நான் போயிட்டு அந்த குட்டி பையன் அந்த குட்டி தம்பி எல்லாருமே நான் காட்டுறேன். பேய் ஓட்டுறது வாச்சி அதுக்கப்புறமா அங்க எல்லாமே பேய் ஓட்டுறது, டான்ஸ், பஸ்ல டான்ஸ் ஆடுறது, சாமி வர்றது, சாமி அழைக்கிறது. இன்னைக்கு மலையனூர்ல எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்களாம் சேராத இது மட்டும் போட்ட எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவா பிடிக்கிறேன். அவ்வளவுதானே?
நமக்கு இதை போட்டு கிளம்ப வேண்டியதான். இப்ப தம்பி தூக்கணும். அப்போ இப்ப கிச்சன் லைட் ஆஃப் பண்ணுங்க. நம்ம முக்கியமா அந்த குட்டி பையன் குட்டி தம்பி பேய் முடிக்கிறதான் பாக்குறது பாருது. வாக்கு சொல்றதான் நம்ம முக்கியமா பாக்குறது பாருது. எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்க காய்ஸ். இங்க பாருங்கண்ணே, அதுவும் வந்து சப்புக்கு. நம்ம போலாம், கோயிலுக்கு போலாம். இந்த கோயிலுக்கு வர்றது இல்லையா? சாவி எங்க போட்ட? வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் கைஸ். கிளம்பிட்டு அப்படியே போயிட்டு அம்மா கிட்ட போயிட்டு கோயிலுக்கு போகும்போது சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. மஞ்சள் கொத்த போயிருந்தாங்க. அதனால் அம்மா கிட்ட போய் சொல்லிவிட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோங்க அப்படின்னு சொன்னோம். அதனால் அம்மா அங்கே பக்கத்தில் ஒரு கோயில் இருந்துச்சு. அந்த கோயிலுக்கிட்ட போய் இரு தம்பிக்கு நீர் ஏற்றின்னு வந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நீர் ஏற்றின்னு வந்து வச்சிட்டு இருந்தாங்க. சரி அப்படியே அம்மா கிட்ட பேசிட்டு பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அப்புறமா அம்மா நீரெல்லாம் வச்சுட்டு நல்லா பேசிட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் கைஸ். அப்படியே பாட்டிக்கு ஒரு டாட்டா போட்டுட்டு அங்கே கீரவங்கிட்டலாம் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் கைஸ். அங்கேருந்து வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் கைஸ். வந்து காலையிலேருந்து வரவே இல்லை. ஆடி 18க்கு கூப்பிட்டுட்டு இருந்தேன். காலையிலேருந்து கறி எடுத்து வச்சுருக்கேன் சாப்பிட வரலன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எங்கள் அண்ணா, எங்கள் அண்ணி, எங்கள் அம்மா, இவங்க எங்கள் அண்ணன் பொண்ணு, எங்கள் அண்ணி ஏன் காலையிலேருந்து வரவே இல்லை, இப்போ வந்திருக்க சாயங்காலம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் மலையனூருக்கு போகிறோங்க, அதனால தான் காலையில் வந்தால் கறி சாப்பிட்ருவோங்க, சாயங்காலமாக வந்து அப்படியே கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் கைஸ். பார்த்தா நைட்டு 8-9 மணிக்கு பஸ்ஸுன்னு சொன்னாங்க. சரி அப்படியே அம்மாக்கிட்ட அண்ணிக்கிட்டலாம் அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு காலையிலேருந்து கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா என்னை திட்டிட்டு ஏசிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க கைஸ். வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி அங்கே குட்டி தம்பி போய் பார்க்கலாம் அப்படியே கேட்கும். முடியாது. டே தம்பி, உன்னை வீடியோ எடுக்கிறோம். வந்து பார்த்தா தம்பி சாமியோட கூடையெல்லாம் பூ சுற்றி ரெடி பண்ணிகிட்டு இருக்கா. அப்படியே அவன் எப்படி அங்கே உள்ள பண்ணுறான் பாரு. குடிச்சிட்டியா? போகதான் குடிக்கான். யாவும் பண்ணுவே ஒட்டு வாங்கி வச்சு என்ன வாங்கிட்டேன்னு கருவாடு வாங்கிக்கலாம். தம்பி என்ன பண்ணுற? சாமி கும்பிட்டு போயிடலாம். இங்கே பேச மாட்டியா? வேலை செஞ்சு பேச ஒரு எலுமிச்சு பழம் கொடுப்பா டிஸ்ட்ரிக் சுத்தத்துக்கு பத்துக்கு கிளம்புற உள்ளே பத்தங்கி வெளியே கொஞ்சம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டிலேருந்து பஸ்ஸுக்கு கிளம்பிட்டோம்.
இப்ப வந்து கோயிலுக்கு வந்துட்டோம் கைஸ். இப்ப மலையனூருக்கு வந்துட்டு குளிச்சுட்டு இப்ப வந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப சாப்பிட்டு கோயிலுக்கு போறதா. வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இப்ப தம்பி வந்து வாக்கு சொல்ல போறான். எல்லாருக்குமே வாக்கு சொல்லுவாங்க பொறுமையா.